ஓம் சிவ ஆற்றல் பாதுகாப்பா மீமாக. இந்த உடல் சக்தி உடல், உயிர் சிவம். அப்போ இந்த உடலும் உயிரும் இணைஞ்சது பார்வதி பரமேஸ்வரன் உடல் அமைப்பு. அதனால் அர்த்தநாதீஸ்வரை வணங்குகிறோம். ஒரு திருமணம் செய்யும்போது தாய், கணவன், மனைவி இருவரும் சரிபாதியாக இணைந்து அவங்க இல்லறத்தில் ஈடுபடும் போது குழந்தை பிறக்கும். அதுபோல் இந்த உடல் அமைப்பே பார்வதி பரமேஸ்வரனுடைய உடல் அமைப்பு உள்ள ஜீவனாக இருக்கிறது. வெளியே இருப்பது காற்று சிவம், உள்ளே இருப்பது ஜீவன். அப்போ இந்த காற்றுக்கும் விந்துவுக்கும் தொடர்பு உண்டு. நம்மளுடைய ஜீவன் விந்துனா சக்திக்கும் வெளியேறு காற்றுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் சித்தர்கள் 8-2 என்று சொல்லி வைத்துள்ளார்கள். 8 என்பது நம்முடைய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகம், விசுத்தி, ஆகினா, சகசிராரம். அதற்கு வெளியே ஒன்று, இது 7, வெளியே ஒன்று 8. 8 என்பது காற்று பகுதி. 2 என்பது இடது சுவாசம், வலது சுவாசம் 2. அப்போ இது 2 இயங்குனா தான் இந்த உடலே இயங்கும், இல்லைன்னா இல்லை. அதனால சித்தர்கள் சுவாசமே இறைவன், காற்று இல்லைன்னா எந்த ஒரு இயக்கமும் இல்லை, காற்றை நினைத்து தியானம் பண்ணு. பிரபஞ்சத்தில் 5 பஞ்சபூதங்களும் இறைவனுடையது தான், இறை சக்தி தொடர்பு உள்ளது தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இருந்தாலும் நாம் பிறவி எடுத்து கர்மாவை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் காற்றை வணங்கி காற்றில் மனதை சரி பண்ணி ஆகாசவனி சக்தியை அடையலாம், பிரபஞ்சத்தை அடையலாம். பிறப்பு மோட்சம் அதான் கர்மாவை ஒழிக்கக்கூடிய பயிற்சிகள் தான். அதனால் நாம் கர்ம ஒழிக்க தியானம், பிராணாயோகம் எல்லாம் சரியாக செய்து முறையாக செல்வது நல்லது. அப்போ இந்த உடலுக்குள் இருக்கும் ஜீவனை, சிவபெருமானை நாம் சிவத்தோடு இணைக்க வேண்டும். கர்மா முடிந்தால் சிவத்தோடு இணைந்துவிடும். வாழ்க ஜெயமுடன்.